ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கோஸ் வச்சு குருமா தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 10 தேங்காய் பால், நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, சோம்பு, பட்டை, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ண 2 ஆனியன், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ண 2 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு வதக்கிட்டு, காரத்துக்கு ஏத்த மாரி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்ட அதில ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 4, 5 விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணா குருமா ரெடி ஆயிடும். இந்த குருமா பார்த்தீங்கன்னா